पैसा चौड़ा 4 நீங்கள் ரொம்ப கிட்டுக்கிறீங்களே நாங்கள் வர மாதிரி வீடியோவா வீடியோ பாய் 100 ரூபாய் வா நீ என்ன தப்பு பண்ணிட்டவா என்ன வேணா நீங்களும் இல்லை தலைவா ராஜீவ் காந்தி கவர் பண்ணி பாய் மேடம் அங்கே ஃபோட்டோ எடுக்கணும் மேடம் அப்படியே எடுங்க சேர்த்து எடுங்க நெல் மகன் அப்படி இல்லை உள்ளே எடுத்துரு உள்ளே எடுத்துட்டாரு நீ இங்கோன்ட்டு உள்ளே எடுத்துட்டா வா எடுக்கலாம் என்ன அதெல்லாம் மேடம் இந்த கேம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இது முழுக்க மோகன் சார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருங்க. எப்பவுமே கேஜிஎஃப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கேம்புங்கோ கேஜிஎஃப் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் டைம் பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருந்தாருங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போது இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு இது பண்ணியிருக்காருங்க. எங்கேயுமே கேஜிஎஃப்பில் எக்கோன்றதே இல்லை. எக்கோ செக்கிங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக, மேடம் சார்பாக, என்னுடைய சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். சொல்லு எவ்வளோ கேம்ப் பண்ணிக்கிற இது வரைக்கும்? சார் நான் வந்து ஹார்ட் இது ஃபஸ்ட் டைம் இல்லை? ஹார்ட் இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னே ஐ கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னே வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னே வந்துட்டு ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்த்தோ இது பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே துணை வந்து எனக்கு இந்த காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் என்னோடய நண்பர்கள், பிரசிடென்ட் மேடம் ஆகட்டும், எம்எல்ஏ மேடம் ஆகட்டும், நம்ம என்ன சொன்னாலும் எது வராங்களோ போகிறாங்களோ கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ, அதனால் எல்லாருமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். என்னுடைய குறிக்கோள் ஒன்றே என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சி வளரணும், காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் எது பண்ணாலும் பண்ணுன்ற ஒரு ஆசையோடு நான் இதை விட காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சர்வீஸ் வந்து எப்பவுமே தொடரும். இன்னும் பலவிதமான கேம்பெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டேன். பிரிஸ்ட் கேம்ப் ஒன்று பண்ணேன் லேடிஸுங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேம்ப். ஸோ அது கூட நான் பெஸ்ட்டு டாக்டர் பெங்களூரில் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒன்லி லேடிஸ், ஏன்னா தாய்மாருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ணுறது ஐடியாவில் இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம எப்பவுமே தொடரும். இந்த நேரத்தில் நான் தங்கவயல் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, தங்கவயல் மக்களுக்கு வந்து சிறந்த எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. ஒரு நல்ல வளர்ச்சியான பாதையில் தங்கவயல் போயின்னு இருக்குது. சேவ் கேஜிஎஃப் இல்லை, சேஃப் கேஜிஎஃப். ரொம்ப பேர் சொல்கிறாங்க சேவ் கேஜிஎஃப் போயிட்டா கேஜிஎஃப்பை காப்பாற்றணும். கண்டிப்பாக இல்லை, சேஃப் கேஜிஎஃப். எல்லாத்துக்கும் சொன்னாக்கா இப்போ இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டிகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஹப். அது வந்துட்டு அதுலேயே மெடிக்கல் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பல ஸ்கூல்ஸு, இப்படி பல பேருக்கு பல விதமான நன்மை அடையக்கூடிய விதத்தில் தங்கவயல் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சேவ் கேஜிஎஃப் வந்துடுவோம். இது மேலே சேஃப் கேஜிஎஃப். கேஜிஎஃப்பில் என்னென்னா பாருங்கள், எம்எல்ஏ வந்த முதல்ல ரோடில் ஆகட்டும், தண்ணி பிரச்சனை ஆகட்டும், விளக்கு பிரச்சனை ஆகட்டும், மற்ற காலேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் காலேஜெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ். அதுவும் கூடிய சீக்கிரம் ஹார்ட்லி 6 months or 1 year வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. அதனால் ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு டெல் திஸ் இஸ் சேஃப் கேஜிஎஃப், நாட் சேவ் கேஜிஎஃப். என்ன மேடம்? ஓகே மேடம். சேவ் மேடம் இப்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து த்ரூ முனிசிபாலிட்டியோ இல்லை பஞ்சாயத்து லெவல்லையோ ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் கேம்ப் பண்ணுறாங்க. ஏன் உங்களுடைய பிரசிடென்ஷிப்பில் முனிசிபாலிட்டி இதுலேருந்து ஏன் பண்ணக்கூடாது? அது ஒரு அது ப்ராவிஷன் இருக்குது, யோசனை பண்ணியிருக்கிறோங்க. இவர் மோகன் சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ணிடுவோம், ஏற்பாடு பண்ணுவோம். அது பண்ணுங்க. மல்டி இது ஒரு ஹார்ட் இது ஹை இது வேணாம், மல்டி செக்கப் தான். எப்போப்பா பண்ணுறீங்க? இன்னும் 8 மாதம் இருக்குது. அது பேசுகிறோங்க, பேசிட்டு அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் மேடம் கிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது ஏற்கனவே நான் அந்த யோசனை இருந்தது, பண்ணுறோம். 8 மாதங்கிறது இன்னும் மேடத்துக்கு வந்து
3.5 வருஷம் take it. ஆமா 30 months. இல்ல இஸ் சேயிங் ஃபார் பிரசிடென்ட் இஸ் சேயிங் ஃபார் பிரசிடென்ட் பீரியட் இஸ் ஷார்ட் பீரியட் சோ யூ கேன் நாட் பிரசிடென்ட் அதுதான் சொல்றேன். முனிசிபாலிட்டி அதுதான் அவர் இல்லை சொல்றாரு. அவர் 3 வருஷம் எம்எல்ஏ சொல்கிறாரு. அவங்க ஊர் சொல்கிறது ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ இல்லை. ನಾವು ಆರ್ಎಲ್ ಜಾಲಪ್ಪ ನಾರಾಯಣ ಹೃದಯ ಕೋಲಾರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇವತ್ತು ಮೋಹನ್ ರಾಜ್ ಅವರು ಅವರ ಟ್ರಸ್ಟ್ ವತಿಯಿಂದ ಅವರ ಸಂಘಟನೆಯಿಂದ ಇವತ್ತು ಉಚಿತ ಹೃದಯ ಆರೋಗ್ಯ ತಪಾಸಣಾ ಶಿಬಿರವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದರು. ಇವತ್ತಿನ ದಿನ ನಾವು ಇಲ್ಲಿ ಕಾರ್ಡಿಯಾಲಜಿ ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಶುಗರ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಬಿ ಪಿ ಚೆಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, 2D ಎಕೋ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ ಕ್ಯಾಂಪ್ನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಹಾರ್ಟ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದ ಪೇಷಂಟ್ಸ್ನ ನಾವು ಸ್ಪೆಷಲಾಗಿ ಸ್ಕ್ರೀನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕಾರ್ಡಿಯಾಲಜಿ ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಯಾರಿಗಾದರೂ ತೊಂದರೆ ಕಂಡು ಬಂದಲ್ಲಿ ಅವರಿಗೆ BPL ಕಾರ್ಡ್ ಮತ್ತು ಆಯುಷ್ಮಾನ್ ಭಾರತ್ ಆರೋಗ್ಯ ಕರ್ನಾಟಕ ಅಡಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಉಚಿತ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ನಾವು ಮಾಡೋಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿದ್ದೀವಿ. ಈಗಾಗಲೇ ನಮಗೆ 3 ರಿಂದ 4 ಜನ ತೊಂದರೆ ಕಾಣಿಸ್ಕೊಂಡಿದೆ. ಅವರಿಗೆ BPL ಕಾರ್ಡಲ್ಲಿ ಮಾಡೋಕ್ಕೆ ನಾವು ಸೂಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದೇ ರೀತಿ ಹೆಚ್ಚಿನ ಕ್ಯಾಂಪ್ಗಳನ್ನು ಈ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಭಾಗದ ಎಲ್ಲ ಜನರು ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡ್ಕೊಬೇಕಾಗಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದೇ ಕ್ಯಾಂಪ್ಸ್ನ ನಾವು ಎವ್ರಿ ಮಂತು 10 ರಿಂದ 15 ಕ್ಯಾಂಪ್ಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಫ್ರೀ ಕ್ಯಾಂಪ್ಸು. ಇದು ಯೂಶಲಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಸ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ಮಿನಿಮಮ್ 2D ಎಕೋನೇ 2000 to 3000 ರುಪೀಸ್ ಆಗುತ್ತೆ. ಫ್ರೀ ಆಫ್ ಕಾಸ್ಟಲ್ಲಿ ನಾವು ಈ ಬಡಬಗ್ಗರಿಗೆ, ಈ ಗ್ರಾಮೀಣ ಪ್ರದೇಶದ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ನಾವು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಈ ಒಂದು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಇಲ್ಲಿನ ಸ್ಥಳಾವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿರುವಂಥ ಇವರು ಆಯೋಜಕರು ಮತ್ತು ಮೋಹನ್ ರಾಜ್ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತೀವಿ. ಈಗಾಗಲೇ ಬೆಳಗ್ಗೆ ನಾವು 10 ಗಂಟೆಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಇದುವರೆಗೂ 130 ಪೇಷಂಟ್ನ ಸ್ಕ್ರೀನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಆಲ್ರೆಡಿ. ಇನ್ನೂ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೇಷಂಟ್ಸು. ಇನ್ನೂ ನಾವು 1 or 2 hours ಇನ್ನೂ ಸ್ಕ್ರೀನ್ ಮಾಡಿ ಹೆಚ್ಚಿನ ಚಿಕಿತ್ಸೆಗೆ ಏನಾದರೂ ಇದ್ದರೆ ಆರ್ಎಲ್ ಜಾಲಪ್ಪ ನಾರಾಯಣ ಹೃದಯಗಳಿಗೆ ನಾವು ರೆಫರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಡಾಕ್ಟ್ರು ಬರೋಣ. ನೋಡಿ ಸರ್ ಎಲ್ಲ கோலார் தங்கல் உரிகம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மஸ்தா கிராண்டில் ஃப்ரீ ஹார்ட் கேம்ப், மெடிக்கல் கேம்ப்பு மிக சிறப்பாக நடைபெற்று சுமார் 750 பேஷண்ட்டுங்க வந்து இதில் அட்டன் பண்ணி எக்கோ மற்றும் பிளட் டெஸ்ட்டு மற்றும் வேறு சில நோய்களுக்கும் இங்கே மாத்திரை வழங்கப்பட்டு இந்த ஹெல்த் கேம்ப் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆர்எல் ஜாலப்பா நாராயணா ஹார்ட் சென்டர்லேருந்து வந்திருக்கும் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கும் ரெட்டி அவர் வந்து PRO மேனேஜிங் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவருக்கும் மேடம் மோனிஷா லிகிதா சார் வந்து ಸಂಭಾಜಿರಾವ್ விக்னேஷ் ரமேஷ் இங்கே சிறப்பாக இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. அதனால் நம்முடைய கமிட்டியின் சார்பாக அவர்களை நாம் இங்கே சன்மானம் செய்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். மிக சிறப்பான முறையில் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக மீண்டும் ஒரு முறை அவளுக்கு நன்றி தன்னை உறுதியாக்குகிறோம். நன்றி, வணக்கம். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತೊಂದು ದಿವಸ ಈ ಉರ್ಗಂಪೇಟ್ನಲ್ಲಿ MC ಆಗಿರುವ ಮೋಹನ್ ರಾಜ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹಾರ್ಟ್ ಕ್ಯಾಂಪ್ ನಡೀತಾ ಇತ್ತು. ಇವಾಗ ಕೊನೆಯ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳುವ ಒಂದು ಸಮಾಚಾರ ಇದೆ. ಡಾಕ್ಟ್ರುಗಳು ಇಲ್ಲಿಂದ ಕೋಲಾರ ಜಾಲಪ್ಪ ಇಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಾರಾಯಣ ಹಾರ್ಟ್ ಸೆಂಟರ್ನ ಬಂದಿದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಾಗಿ ಗಮನ ಕೊಟ್ಟು ಜನರಿಗೆ ಬೇಸಿಕ್ ಗೈಡ್ಲೈನ್ಸ್ ಅಂದರೆ ಮೊದಲನೇ ಚಿಕಿತ್ಸೆ ಅದು ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕಂತ ಡಾಕ್ಟ್ರುಗಳು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನ ಕೊಟ್ಟು ನೋಡಿದ್ರು. ಎಲ್ಲ ಜನರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡ್ರು. ಇನ್ನು ಮುಂದೆನೂ ನಮ್ಮ ಮೋಹನ್ ರಾಜ್ MC ಅವರು ಈ ಥರ ಮಾಡಿ ಇನ್ನು KGFನಲ್ಲೇ ಎಲ್ಲ ಕಡೆ
ಮಾಡಿ ಬಡವರಿಗೂ ಆಗಲಿ ಸಾಹುಕಾರ ಆಗಲಿ ಪ್ರಾಣ ಉಸಿರು ಕಾಪಾಡಬೇಕಂದ್ರೆ ಹೃದಯ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ಹೃದಯ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಬೇರೆ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತೆ ಅನ್ನೋ ಡಾಕ್ಟ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ ನಮ್ಮ ಮೋಹನ್ ರಾಜವಂಶಿ ಅವ್ರಿಗೂ, ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದವ್ರಿಗೂ, ಡಾಕ್ಟ್ರುಗಳಿಗೂ, ನರ್ಸ್ಗಳು, ನಮ್ಮ ಫಾರ್ಮಸಿ ಅವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತಾ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮುಗಿಸ್ತೀರಿ. ನಮಸ್ಕಾರ. நீங்கள் செக் பண்ணிக்க